மகாபாரதத்துல சொல்ல மகாபாரதம்னா தமிழ்லயோ மற்ற மொழிகள்லயோ பஞ்சபாண்டவர்கள் கதை மட்டும்தான் இருக்கும். ஒரிஜினலா வியாசருடைய பாரதத்தை பார்த்தாதான் புரியும் நான் சொல்றது. எல்லாம் எத்தனை மகரிஷிகள் சொல்றோம், இத்தனை மகரிஷிகளுக்கும் கதை மகாபாரதத்துல தான் இருக்கு. இவர்கள் யாருக்கு யார் பிறந்தா, எப்படி பிறந்தா, எப்படி உண்டானா, என்ன கதை அது. நதிகள், ராஜாக்கள், உயர்ந்த தர்மிஷ்டர்களான ராஜாக்களுடைய சரித்திரங்கள், தெய்வங்களுடைய சரித்திரங்கள், அவதாரங்கள் எல்லாமே இருக்கு. அப்படி எழுதணும் அப்படிங்கறத நான் சொல்லி எழுதணும் அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னார், 2 விஷயத்துக்காக நீ பிள்ளையார பூஜை பண்ணணும். ஒண்ணு, நீ எழுதணும்னு நினைச்ச இந்த சங்கல்பம் தடையில்லாம நடக்கணும். அதுக்கு அவரை பூஜை பண்ணாம பண்ணக்கூடாது. ஏன்னா பிள்ளையார பூஜை பண்ணாம எந்த காரியமும் ஆரம்பிக்க கூடாதுங்கிறது சாஸ்திரத்துல உள்ள சம்பிரதாயத்துல உள்ள ஒரு வழக்கம். அதை நாம மீறவே கூடாது. அதனாலதான் பெருமாள் கோவில்ல கூட நாம விநாயகர் அப்படிங்கறத விஸ்வக்சேனர்னு வச்சிருப்பாவாம். பாக்கி எந்த சுவாமியும் இருக்காது. பெருமாள் கோவில்ல கவனிச்சேன்னா இந்த ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட வேற எந்த தெய்வங்களும் அங்க இருக்காது. பெருமாள்ல பெருமாள் இருப்பா, தாயார் இருப்பா, ஆழ்வாராதிகள் யாரா இருப்பா, பிற்காலத்துல வந்தவன். ஒரிஜினல் பெருமாள் கோவில் பார்த்தா விஸ்வக்சேனர், கருடாழ்வா, இவா 2 பேர் தான் இருப்பா. இந்த விஸ்வக்சேனருக்கு நாமத்தை போட்டு நாமகர துண்டை கட்டி வச்சிருப்பா. அந்த விஸ்வக்சேனரும் ஒண்ணுதான், விநாயகரும் ஒண்ணுதான். அவ விஸ்வக்சேனருங்கிறா, நாம விநாயகர்ங்கிறோம். இந்த விஸ்வக்சேனரை பூஜை பண்ணாம ஒரு காரியம் பண்ணக்கூடாது. இதுதான் அடிப்படை. அதனாலதான் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயத் சர்வவிக்னோபசாந்தயே, இது நாம சொல்ற ஸ்லோகம். அவர்கள் சொல்ற ஸ்லோகம் யஸ்யத் விரத வக்த்ராத்யாக பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே அப்படின்னு. அந்த பிள்ளையார பூஜை பண்ணணும். 2வது, நீ எழுதணுங்கிறதுக்கும் பிள்ளையாருடைய அனுகூலம் இருந்தாதான் எழுத முடியும். அப்படிங்கறத பிள்ளையார வரணும்னா தபஸ் பண்ணணும். ஆயிரக்கணக்கான வருஷம் ஒரு தெய்வத்தை பார்க்கணும்னா தபஸ் பண்ணணும்னு இதிகாச புராணங்கள்லாம் சொல்றதே. அது மாதிரி தபஸ் பண்ணி கஷ்டப்படணுமான்னா வேண்டாம். ஸ்மிருதமாத்ரோ கணேசானஹா, நினைச்சா போரும்னா, நினைச்ச இடத்துக்கு வருவன்னா. அதனாலதான் இன்னைக்கும் எந்த தொழில் செய்யறவர்களா இருந்தாலும் பிள்ளையார் பூஜை செஞ்சுட்டு செய்யறோம். எல்லாருமே பிள்ளையார் பூஜை பண்ணுவாங்க. இப்ப ஒரு கோவில் பூஜை பண்ற குருக்கள் பிள்ளையார் பூஜை பண்ணுவார். ஆகமம் வேற, வைதிகம் வேற. வீட்டுல ஒரு விசேஷமா ஒரு பூஜை பண்ணா அதுல பிள்ளையார் பூஜை பண்ணுவா. ஒரு ஆசாரிய கூப்பிட்டு மர வேலை, அந்த காலத்துல எல்லாம் மரம் கொடுத்து வீட்லயே வச்சுதான் வேலை செய்வோம் நாம. ஒரு சம்பிரதாயமான ஒரு வழக்கம் அது. செய்யும் போது நல்ல நாள் பார்த்து அவர் தேங்காய் உடைச்சு மஞ்சள் வச்சு பிள்ளையார் பூஜை பண்ணுவார். ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு, அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி செங்கல் சூளை இருக்கு பாருங்க, அது போடுவா, செங்கல் போடுவா. சில பேர் செங்கல் சூளைக்கு பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் செங்கல் சூளை பண்ணுவா. கொத்தனாரை கூப்பிட்டு வேலை சொல்ல சொன்னா அவர் பிள்ளையார் பூஜை பண்ணுவார். ஆச்சாரியை கூப்பிட்டா அவர் பூஜை பிள்ளையார் பண்ணுவார். ஒரு சமையல் பண்றவரை கூப்பிட்டா அவர் பிள்ளையார் பூஜை பண்ணுவார். இது கூட ஆச்சரியம் இல்ல. மேல இப்ப கோகுலாஷ்டமி வரப்போறது 16ஆம் தேதி. அதுக்கு அன்னைக்கு கார்த்தால அல்லதுக்கு முதல் நாள் அன்னைக்கு நம்ம அம்மா நம்ம மாமி எல்லாம் பட்சணம் பண்றதே பண்ணினா சொல்றேன், பண்ண தெரிஞ்சா சொல்றேன். அந்த முறுக்கு மாவு எடுத்து எல்லாம் ஒரு ஓரத்துல பிள்ளையார வச்சுட்டு தான் முறுக்கு சுத்துவாங்க. முறுக்கு மாவுல ஒரு மூலையில பிள்ளையார் வச்சிருப்பாங்க. அந்த வேஷ்டியில பார்த்தவாளுக்கு, துணியில பார்த்தவாளுக்கு தெரியும். அந்த பிள்ளையார் அப்படியே இருப்பார். கடைசியில இதெல்லாம் முடிஞ்ச உடனே அதையும் தூக்கிவாயில அதை வேக விட மாட்டா. இப்படி ஒரு சம்பிரதாயம். நினைச்சா போதும். இவ கணானாந்த்வான்னு மந்திரம் சொன்னாதான் பிள்ளையார் வருவர் இல்ல. ஸ்மிருதமாத்ரோ கணேசானா, நினைச்சா போதும் அங்க வருவர். பிள்ளையார் வந்தார், அவரை பூஜை பண்ணினார். மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு அரிய நூல் எழுதணும் அப்படின்னு எனக்கு ஆசை. பாரதம் அப்படிங்கிறது பிரிங் பரணேன்னு தாத்து, அது சுமக்கிறதுன்னு அர்த்தம். மகத்வாச்ச பரத்வாச்ச மகாபாரதம் உச்சியதே.
மகத்தான விஷயங்களை, மகத்தான தத்துவங்களை, மகத்தான மகான்களை, மகனீயர்களை இந்த சரித்திர ரீதியா சுமக்கிறது. பரத வம்சத்தை சொல்றதுங்கிறது ரெண்டாவது பட்சம். ஒரிஜினல் இதுதான். இந்த உப்புளியப்பன் இருக்கார் பத்தில, அந்த சுவாமிக்கு உப்புளியப்பனா ஒப்புளியப்பனா? ஒப்புளியப்பன் தான் பேரு. பின்னாடிதான் உப்புளியப்பன்கிறது. இந்த ரெண்டு போர்டுல ரெண்டு இருக்கும். ஓவும் போட்டிருப்பா, ஊவும் போட்டிருப்பான். இது என்ன ஒப்பிலியா உப்பிலியா? ரெண்டுமே உண்டு. எது முன்னாடி வந்ததுன்னா முதல்ல சொன்னது ஒப்பிலிங்கிறது தான். ஒப்பில்லாதவன் அர்த்தம். முத்தப்பன், மணியப்பன், கண்ணப்பன் தன் ஒப்பாரில்லா அப்பன் அப்படின்னு ஆழ்வார்களுடைய பாசம். பின்னாடி வந்ததான் உப்பு இல்லாம நைவேத்தியம் பண்றது. அது மாதிரி மகா கணபதியை பொறுத்த பரியந்தம் எல்லா வகையிலையும் பூஜை உண்டு. மகாபாரதம் அவ்வளவு பெரிய விஷயங்களை தாங்கி நிற்கிறது. அப்ப மகா கணபதி சொன்னார், நீ எழுதுற, நீ சொல்ற, நான் எழுதணும், வாஸ்தவம் தான். ஆனா எனக்கு ஒரு இடைஞ்சல் உண்டு. சில பேர் கவிதை தோணாது. இப்ப நான் சொன்ன மாதிரி ரூம் எல்லாம் போட்டுக்கிட்டு 10 நாள் 15 நாள் 20 நாள் 1 மாசம் ஆயிடும். ரூம் 2 பாட்டுக்கு ஏறிண்டே இருக்கும். ஒரு பாட்டு முடிச்சிருக்க மாட்டான். அது மாதிரி எல்லாம் லேட் பண்ணினா மண்டையை சொரிஞ்சிருந்தா எனக்கு டைம் கிடையாது. நான் எழுதுற வேகத்துக்கு நீ சொல்லணும். கவிதையை சொன்னாதான் நான் எழுதுவேன். அதுக்கு அவர் சொன்னார், இது யாராலையுமே முடியாது உலகத்துல. எழுதுற ஸ்பீடுக்கு வார்த்தையை சொல்லலாமே தவிர கவிதையை சொல்ல முடியாது. கவிதைங்கிறது கற்பனையில வர விஷயம். அது அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வியாசர் சொன்னார். நான் ஒரு கண்டிஷன் போடுறேன். எழுதுற வேகத்துக்கு நான் கற்பனையா கவிதையை சொல்லணும். ஆனா நான் சொல்ற கவிதையினுடைய பொருளை உணர்ந்து நீங்க எழுதணும்னா, நான் என்ன கவிதை சொல்றேனோ அந்த கவிதைக்கு என்ன அர்த்தம் பொருள் அப்படிங்கறத உணர்ந்துதான் நீங்க எழுதணும். உணராம எழுதக்கூடாது. சொன்னதை அப்படியே எழுதிட்டு போடுவான் சில பேர். அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ்ல கூட சொல்றது சுக்குமோ லகுதின்னு. சுக்கு மிளகு திப்புளி அப்படிங்கிறத படிக்கிறதே சுக்குமோ லகுதின்னு படிக்கிற மாதிரி அப்படி எழுதக்கூடாது. நான் சொல்றது அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா சரின்னு ஆரம்பிச்சா, என்னதான் சொன்னாலும் கொஞ்சம் நடுப்புல ஒரு தடவை எச்சம் முழுங்கிக்கணும், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணணும், இதெல்லாம் தோணும். அப்ப என்ன பண்ணுவார் வியாசர்னா, ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். அந்த ஸ்லோகத்துக்கு முடிச்சு ஸ்லோகம்னு பேரு. அது அவ்வளவு சுலபமா அதுக்கு பொருள் அன்வயமே படுத்த முடியாது. ஃபர்ஸ்ட் அதை தாண்டி அதுக்கு பொருளை சொல்ல முடியாது. அதுக்கு என்ன ஸ்லோகம்னு கணபதி யோஜனை பண்றதுக்குள்ள அடுத்த 100 ஸ்லோகத்தை தயார் பண்ணுவார் அவர். இது மாதிரி 100 ஸ்லோகத்துக்கு ஒரு ஸ்லோகம் வியாசரால பண்ணப்பட்டது. இதுக்கு அர்த்தம் யாருக்குமே தெரியாது. வியாச பாரதத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவருக்கு நீலகண்டர்னு பேரு. அவரே உத்தேசமா தான் சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன்னா அந்த வியாச பாரதத்திலேயே ஒரு விஷயம் இருக்கு. வியாசோ வேத்தி சுகோ வேத்தி சஞ்சயோ வேத்திவா நவா. இதுக்கு அர்த்தம் யாருக்கு தெரியும்னா வியாசருக்கு தெரியும், கணபதிக்கு தெரியும், சுகாச்சாரியாளுக்கு தெரியும். இதுக்கு என்ன அர்த்தம்? சஞ்சயன்னு ஒருத்தன் மகாபாரதத்துல வியாசருடைய நேர் அனுகிரகத்தை ஞானத்தை பெற்றவன், அவனுக்கு தெரியும். மற்றவாளுக்கெல்லாம் தெரியாது. 8800 ஸ்லோகம் இருக்கு. அது மாதிரி 8800 ஸ்லோகம் இருக்கு. இதுக்கு பொருள் சொல்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இது ஈக்குவல் பண்ணிட்டு மலையில எழுதுறார். கிரிதனில் எழுதியவனே. பத்ரிகாசிரமம்னு இருக்கு நம்மளுடைய பாரத தேசத்துடைய கடைசியில இமயமலை பிரதேசத்துல இருக்கு. அதுல அந்த பத்ரி நாராயணையும் தாண்டி மேல போனோம்னா மானா அப்படின்னு ஒரு வில்லேஜ் வரும், கிராமம் வரும். அதுக்கு மேல ஏறி போனோம்னா வியாச குஹான்னு இருக்கும், வியாசர் இருந்த இடம். அதை போய் பார்த்தோம்னா அங்க உள்ளதெல்லாம் பார்த்தா அப்படியே புஸ்தகத்தை அடிக்கின மாதிரி இருக்கும். அந்த மலைகள் முழுக்க இவரால எழுதப்பட்டது. அப்பதான் பிள்ளையார் பிள்ளையாரை பத்தி சொல்லும் போது
ஸ்மிருதமாத்ரோ கணேசானஹா, இப்படி ஒரு அனுகிரகம் பண்றார். இது வியாச பாரதத்துல பிள்ளையார் பண்ணின விஷயம்ங்கிறது. பார்க்கடல் கடையும் போது பிள்ளையாருடைய அற்புதத்தை சொல்றார். தேவதைகளும் அசுரர்களும் பார்க்கடல் கடையும் போது எதுக்கு கடைஞ்சார்கள்னா அமிர்தம் சாப்பிடணும். அமிர்தம் பார்க்கடல் கடையறது, இது நம்ம எல்லா புராணங்கள்ல கதையில இருக்கு. அப்படின்னா என்னன்னா நம்ம உடம்புதான் பார்க்கடல். அதுல அமிர்தம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா இங்க மேல இருக்கு, உச்சந்தலையில இருக்கு, சகசிராரத்துல இருக்கு. இத கடையறது அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு இருக்கு பாருங்க, முதுகு, இதுதான் மத்து. இத சுத்தி 2 நரம்புகள் நாடிகள் போறது, இட பிங்கள அப்படின்னு பெயர். இத கடைஞ்சா இப்படி கடைய ஆரம்பிக்கும் போது கவனிச்சா தெரியும், இருக்கிறது அடியில வெண்ணெய், பால்ல வெண்ணெய் எல்லா இடத்துலயும் கலந்து இருக்கு. நாம கடையும் போது எங்க வந்து நிற்கும், அது மேல வந்து நிற்கும். கடைய என்ன ஆகும், மேல தனியா வந்துடும் வெண்ணெய். அது மாதிரி நாம் இந்த சரீரத்தை யோக முறையினால யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகத்தினால சுஷும்னா நாடி வழியா மூலாதாரத்திலிருந்து நாம் இந்த குண்டலினி சக்தியை கலப்பினோம்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞ அப்படிங்கிற 6 சக்கரங்களை தாண்டி 7வதான சக்கரத்தை தொடும்போது நம்ம தலையிலேருந்து ஒரு திரவம் சுரக்கும். இது எல்லாருக்கும் உண்டு. இந்த பிராமணா அபிராமணா அப்படிலாம் கிடையாது, நமக்கெல்லாம் சுரக்கும். எப்ப சுரக்கும்னா குழந்தை பிறந்து வளர்ச்சியா இருக்கும் போது சுரக்கும். எது பரியந்தம் வளர்ச்சி தேவையோ அது பரியந்தம் சுரக்கும். நம்ம உடம்பெல்லாம் எப்படின்னா வளர்ச்சி வேற, பரிணாமம் வேற. இப்ப ஒரு செம்பரத்தம் செடியில ஒரு மொட்டு இருக்கு, சின்னதா இருக்கும் பார்த்தா. அது அப்படி பெருசாகி 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 நீட்டா இருக்கும். இது நாளைக்கு பூக்க போறதுன்னு முத நாளைக்கு மொட்டை பார்த்தாலே தெரியும். மறுநாளைக்கு அது மலர்றது பத்தியல, அந்த முத நாள் பர்யந்தம் அதுக்கு வளர்ச்சி, மறுநாளைக்கு மலர்றதே அதுதான் பரிணமத்தேங்கிறது. அது மாதிரி நம்ம உடம்புக்கு உண்டு. நம்ம உடம்புக்கு 25 வயசு பிறந்தம் தான், 22ல இருந்து 25 வயசு பிறந்தம் தான் வளர்ச்சிங்கிறது. அதுக்கப்புறம் பெருக்க ஆரம்பிச்சோம் உடம்பு, பரிணமத்தேன்னு பேர். இந்த வளர்ச்சிக்கு இந்த திரவம் தான் முக்கியமான காரணம். இத நாம திருப்பி ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா, யோக சாஸ்திரங்கள்ல பல விஷயங்கள் இருக்கு. இந்த நாக்கு இருக்கு பாருங்க, இதை அப்படி நீட்டி இப்படி கையால அப்படி இழுத்து 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 அபியாசம் பண்ணி நாக்க நீட்டி விடணும். நாக்க நீட்ட முடியுமான்னா நீட்ட முடியும். யோகத்துல அது ஒரு கேசரி முத்திரைன்னு பேர். அது இப்படி தொட்டாவே மேல தொடர்றது பாருங்க. நீட்டி நீட்டி பழக பழக நீள ஆரம்பிச்சிடும் நாக்கு. அதை அப்படி உள்ள திருப்பி மேல கொண்டு போனோம்னா, உள்ள குழியில போய் மேல தொட்டோம்னா ஒரு அந்த திரவம் சுரக்க ஆரம்பிக்கும். சுரந்தா என்ன ஆகும்னா, உடம்பு 100 வயசானாலும் 25 வயசு மாதிரியே இருக்கும். அவன் சாகாம இருக்க மாட்டாங்கிறது விஷயம் இல்ல, உடம்பு எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அதான் அதுல உள்ள விஷயம். எப்ப பார்த்தாலும் அப்படி இருக்கக்கூடியதான அந்த அமிர்தத்தை அடையறதுக்கு தேவதைகள் கடைஞ்சார்கள். எல்லாரும் கணபதியை பூஜை பண்ணிட்டு தானே பண்ணுவார்கள். இவர் பண்ணாதனால அந்த மலையை புடிச்சுட்டார். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணி அந்த கடையறத்தை அவர் விட்டப்புறம், அது பூஜை முடிச்சப்புறம் தான் விட்டார். அப்புறம் கடைய ஆரம்பிச்சார். இது மாதிரி பல சரித்திரங்கள் எடுத்துட்டா, சம்பந்தர் சரித்திரத்தை, முருகனோட சரித்திரத்துல, வள்ளி கல்யாணத்துக்கு உபகாரம் பண்ணத்துல இருந்து, இது மாதிரி ஏகப்பட்ட இங்க உள்ள கோவில்ல உட்காந்துருவோம் எல்லாரும்.
வரட்டும் ஒரு 10-15 நிமிஷம் தானே. இப்படி வழிபாட்டுக்கு சுலபமா எல்லா புராணங்கள்லையும் சொல்லப்பட்டதான ஒரு அபூர்வமான ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய பிள்ளையார நம்ம இந்த உமையாள்புரத்துல ஆச்சரியமா வச்சு ஆற்றங்கரை கரையில வச்சு, இந்த ஊர்ல இல்ல எல்லா ஊர்லயுமே இருக்கு, ஆத்தங்கரையில இருக்கு, குளத்தங்கரையில இருக்கும் பிள்ளையார். இந்த பிள்ளையார என்ன பண்ணுவார்கள்னா, குளிச்சுட்டு வந்தா பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்றது, பிள்ளையாருக்கு நமஸ்காரம் பண்றது, புஷ்பம் வச்சுட்டு போறது, இது தொன்று தொட்டு நம்ம பெரியவாள்லாம் பண்ணின விஷயம். இதை இந்த குடும்பத்துல உள்ளவர்கள், இந்த ஜெகதீசன் மாமா பந்துக்கள், ஞாதிகள், இவா எல்லாரும் சேர்ந்து ஒரு மண்டபம் மாதிரி கட்டி பிள்ளையார் கோவில் வச்சு காவேரியில குளிச்சுட்டு இங்க வந்து மடி வஸ்திரம், மடின்னு ஒண்ணு, அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது, அந்த மடியிலேயே 2 மடி உண்டு. குளிச்சா மடிங்கிறது ஒண்ணு, கொடிமடின்னு ஒண்ணு. கொடிமடியுமே மடி கிடையாது, கொடிமடியுமே சிரார்த்தத்துக்கு எடுத்துக்க முடியாது. 2 சூரியன் பட்ட வஸ்திரத்தை கட்டிக்க கூடாது சிரார்த்தத்துக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, காத்தால எழுந்து ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு அந்த வஸ்திரத்தை உணர்த்துடணும். உணர்த்திட்டு 10 மணிக்கு மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு அந்த வஸ்திரத்தை எடுத்து கட்டிண்டாதான் அது மடி. சாதாரண விஷயத்துக்கு தான் கொடிமடியையே எடுப்பா, விசேஷமா இருந்ததுன்னா கொடிமடி எடுத்துக்க முடியாது. இப்படி எல்லாம் ஒரு அவ்வளவு சுத்தமா இருந்தது போக, இப்ப ஜம்னு பளிச்சுன்னு பீரோவை திறந்து அயன் பண்ண வேஷ்டியை கட்டின்னு வந்துடுறான், கேட்டா மடிங்கிறான். நம்ம ஏதோ குளிச்சானேங்கிற அப்படிதான் நம்ம சந்தோஷம் பண்ண வேண்டியிருக்கு. குளிக்காமலேயே வேஷத்தை போட்டுன்னு வராம இதோ குளிச்சுட்டு வந்துட்டா. இப்ப குளிச்சா மடிங்கிற அளவுலாம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ட்ரெஸ் மாத்தினாலே மடின்னு ஆயிடும்னு நினைக்கிறேன் நான். அவ்வளவு சுத்தம், அவ்வளவு சுத்தம், அவ்வளவு ஆச்சாரமா இருந்து பண்ணும்போதுதான் அந்த மந்திரங்கள் பூஜைகளுக்கு சக்தி உண்டு. இங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இது. இதை எப்படி பண்ணணும்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அப்படி பண்ணினாதான் அதுக்கு சக்தி வரும். கண்ணுக்கு காமிக்க முடியாது, அவரவர்களுடைய அனுபவத்துல உள்ளது. ஒரு கஷ்டம் வரத்தை இந்த பிள்ளையார வேண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆறது. அப்ப பிள்ளையார் இருக்காருன்னு எனக்கு தெரியறது. பிள்ளையார் இல்லேன்னு ஒருத்தன் சொல்றான், தெய்வம் இல்லைங்கிறான். இல்ல நான் சொல்றேன் தெய்வம் இருக்குன்னு. இருக்குங்கிறதுக்கு யார் ஆதாரம், இல்லைங்கிறதுக்கு யார் ஆதாரம்னா, இல்லைங்கிறதுக்கு அவன் ஆதாரம், இருக்குங்கிறதுக்கு நான் ஆதாரம். இந்த தூண்ல நாராயணன் இருக்காரான்னு இரண்யகசிபு பிரகலாதனை கேட்டான். இந்த தூண்ல இருக்காருன்னா, தூண்ல இல்லேன்னா, பிரகலாதன் இருக்கான்னா, தூண்ல இருந்தாரா இல்லையா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுவோம், ஏற்கனவே குழப்பமா இருக்கு அப்படின்னு சில பேருக்கு தோணும். இவ உதாரணம் சொல்றேன். ஒரு சங்கிலி போட்டு இருக்கேன், இது சங்கிலி அப்படித்தானே? நான் தங்கம்ங்கிறேன், நீங்க சங்கிலிங்கிற. எது உண்மை? எந்த உண்மை நிரந்தரமான உண்மை? தங்கம்ங்கிறது தான். இந்த சங்கிலியா இருக்கிற தங்கம் மோதிரமாவும் ஆகும், வளையராகவும் ஆகும். இந்த தங்கத்தை அழிச்சு சங்கிலி அழிச்சு மோதிரமா பண்ணலாம், சங்கிலி அழிச்சு வளையலா பண்ணலாம். இப்ப சங்கிலியா இருக்கு. இது ஒரு காலத்துல வளையலா இருந்திருக்கலாம், ஒரு காலத்துல மோதிரமா இருந்திருக்கலாம். ஆனா சங்கிலி வளையலா மாறும், மோதிரமா மாறுமே தவிர தங்கம் மாறாதே. அதுலதான் சந்தேகம் உண்டு. தங்கம் பித்தளையாவோ இரும்பாவோ மாறி விடுமோ? அப்படி மாறும்னா நம்ம அழிச்சு பண்ணுவோமா? தங்கம் தங்கமா இருக்குங்கிறது நம்பிக்கையில தானே பண்ணும். அது மாதிரி பிரம்மம் பிரம்மமாவே தான் இருக்கு. நீ தூண்னு சொல்ற, நீ மண்டபம்னு சொல்ற, நீ மரம்னு சொல்ற, நீ யானைங்கிற. அதனாலதான் திருமூலர் ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்லுவார், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. இது வேதாந்தம். இது ஒரு பெரிய யானை
பொம்மை மரத்தினால செய்யப்பட்டிருக்கு. அது பொம்மைன்னு தெரியாத ஒரு குழந்தைய காண்பிச்சோம்னா யானைன்னு பயப்படும். அது தாத்தா சொல்லுவார், வா நீ இந்த யானையை தொடு. இல்ல எனக்கு பயமா இருக்கு, நான் வரமாட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லும். வாயேன், நான் வரமாட்டேன், வாயேன்னு சொல்லி அந்த குழந்தைய அழிச்சுன்னு போய் அந்த பொம்மை யானை மேல அந்த குழந்தையோட கையை வச்சா தொட்ட உடனே அந்த குழந்தைக்கு அது பொம்மைன்னு தெரியாது. தெரிஞ்ச உடனே என்ன பண்றது, அது வாயில கை விடுறது. கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. இது தொடறதுக்கு முன்னாடி அது என்னவா பார்த்தது, அந்த குழந்தை யானையா பார்த்தது. அதுல உள்ள மரம் அதுக்கு தெரியல. தொட்ட உடனே யானை போயிடுத்து, மரம் தான் இருக்கு. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. அது மாதிரி வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான்னு நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. எல்லாம் தெய்வத்தினுடைய வடிவம் அப்படிங்கிறது. அது எப்படி சார், கீர்த்தினா கீர்த்தின்னு தான் பார்க்கணும், மூங்கில்னா மூங்கில் தான் பார்க்கணும், மைக்குன்னா மைக்குன்னு தான் பார்க்கணும், இவர் ஆம்பளை இவர் பொம்பளை, இவர் இந்த ஊர்க்காரர் இவர் அந்த ஊர்க்காரர், இவர் இன்ன ஜாதிக்காரர், நீ என்ன சொன்னாலும் எல்லாம் உண்மைதான், எல்லாம் பிரம்மன் தான், எல்லாம் தெய்வம் தான் அப்படின்னு சொன்னா இப்ப புரியாது. தெய்வமா பார்க்க தெரிஞ்சுடுத்துன்னா வித்யா வினய சம்பன்னே பிராமணேக விஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா அப்படின்னு. இந்த ஞானத்தை யார் கொடுப்பா அப்படின்னு சொன்னா பிள்ளையார் தான் கொடுப்பா. இந்த ஞானத்தை அடையணும் அப்படின்னா பிள்ளையார பூஜை பண்ணினாதான் அதுக்கு ஆரம்பமே. அதுக்கப்புறம் இஷ்ட நிஷ்டையா நீங்க எத்தனை தெய்வத்தை வேணாலும் பூஜை பண்ணலாம். இதுல சுலபமா இருக்கிறதுனாலையும் பிள்ளையார பூஜை பண்றது ஈஸி. மற்ற தெய்வங்கள்லாம் பூஜை பண்றதா இருந்தா நமக்கு மந்திரங்கள்லாம் தெரியணும், அதுக்குள்ள முறைகள்லாம் ஒண்ணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பிள்ளையார் சிலை இருந்தா போதும். பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புல் மாலை, ஒரு செம்பரத்தம்பூ இருப்பதில்ல, ரக்தகந்தானு லிப்தாங்கம் லக்த புஷ்பை சுபூஜிதம் பக்தானு கம்பினம் தேவம் ஜெகத்காரணம் அச்சுதம் ஆவிர்பூதஞ்ச சிருஷ்டியாதோ பிரகிருதே புருஷாத் பரம் ஏவன் தியாயசி யோ நித்யம் சயோகி யோகினாம்பரஹா அப்படின்னு அதர்வசீரிஷ உபனிஷத்து சொல்றது. எப்படி இருக்கான் பகவான் அப்படின்னா, ரக்தகந்தானு லிப்தாங்கம், சந்தனத்திலேயே டால் சந்தனம்னு உண்டு, சிகப்பு சந்தனம் அப்படின்னா என்ன சார்னா நம்ம கிட்டயே உண்டு, அது நமக்கே தெரியாது. இன்னைக்கு பேப்பர்ல டிவில எல்லாம் செம்மர கடத்தல்னு சொல்றா பத்தியில, அதுதான் அது செம்மரம். செம்மரம் நம்ம வீட்டுல உண்டான்னா உண்டு, சில வீட்டுல மரப்பாச்சி பொம்மை இருக்கும், அதுதான் அது ஒரிஜினல் மரப்பாச்சி பொம்மை இருக்கு பாருங்க, அது சந்தனம் தான். அது சிகப்பு சந்தனம். அது அது ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம், விலை கூட. அதனால வியாதிகளுக்கெல்லாம் அதுல மருந்து உண்டுங்கிறதுக்காக பொம்மையா வீட்டுல வச்சுப்பா. கண்ணுல கட்டி சில இதெல்லாம் வந்ததுன்னா இந்த சந்தன கல்லுல லேசா அதை இழைச்சிட்டு போட்டுட்டா ஒரே நாள்ல சரியா போயிடும். நீ கொண்டு காமிச்சா நன்னா தெரியற கண்ணை தெரியாம பண்ணிடுவோம். ஈஸியா போகக்கூடிய வியாதி அது, அவ்வளவு பெரிய ஒரு. இப்ப என்ன பண்றான், இந்த செம்மரம் முழுக்க வெட்டி நம்ம ஊர்ல இல்ல வெளிநாட்டுக்காரன் கொண்டு போறான். இதோட வேல்யூ தெரிஞ்சதுனால, நம்ம வேல்யூ தெரிஞ்சதுனால எல்லாரும் வீட்டுல வச்சிருந்தோம். அதனாலதான் பிள்ளையாருக்கு சந்தனம் பண்ணணும். ரத்த புஷ்பை சுபூஜிதம், சிகப்பு கலர் புஷ்பத்தை வச்சு பூஜை பண்ணா ரொம்ப விசேஷம் பிள்ளையாருக்கு. இப்ப ஏற்பட்ட மகிமையோட கூடின அந்த பிள்ளையாருடைய கிருபையினால கிராமம் சுபிக்ஷமா இருந்து, தேசம் சுபிக்ஷமா இருந்து, மக்கள் ஆரோக்கியமா இருந்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருந்து, எப்போதும் காவிரியில சுபிக்ஷமா. இதுல சொல்றேன், காவிரின்னு ஒண்ணு, இந்த காவிரி வரதுக்கு காரணமே பிள்ளையார் தான். பிள்ளையார் இல்லைன்னா காவிரி கிடையாது. அந்த கதையை சொல்லி முடிச்சுடுறேன். சூரபத்மனுடைய தொந்தரவு தாங்க முடியாம தேவதைகள்லாம் ஓடி ஒளிஞ்சுட்டான். ஓடி ஒளிஞ்சா இந்திரன் சீர்காழின்னு இருக்கு பாருங்க,
அந்த ஊர்ல வந்து மூங்கில் காடு. அந்த மூங்கில் காட்டுல ஒரு கோவில், சிவன் கோவில். அதனால அந்த ஊருக்கு வேணுபுரம்னு பெயர். சீர்காழிக்கு வேணுபுரம். வேணும்னா மூங்கில். அங்க வந்து தங்கி இந்திரன் மூங்கில்ல மறைஞ்சுன்னு பூஜை பண்றான். நந்தவனம், பொதுவா கோவில சுத்தி நந்தவனம் இருக்கணும். நந்தவனம் கோவிலுக்கு வருமானத்துக்கு உள்ளதான சில நிலங்கள். நம் முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலி, பணத்தை எழுதி வைக்கல. ஒரு கோவில்னா அதுக்கு என்ன போடணும், பூஜை பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும், புஷ்பம் வேணும் அப்படின்னா என்னைக்காக ஒரு 4 மாதம் எழுதி வச்சிருவா. அதுக்கு வந்து பூஜை பண்றவருக்கு ஒரு 2 ஏக்கர் எழுதி வச்சிருவா. அதுல இருந்து வருமானத்தை வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு. நைவேத்தியத்துக்குன்னு 4 ஏக்கர் வச்சிருவா. அப்ப என்ன ஆகும்னா அதுல இருந்து வர வருமானத்தை எல்லாம் வச்சிருந்துட்டா, அதனாலதான் நிலங்களை எழுதி கொடுத்தது. இந்த நிலத்திலேருந்து வர வருமானத்துல இந்த காரியம் பண்ணணும்னு அதுல எழுதியிருப்பான். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, அந்த நிலங்கள்லாம் இல்லவே இல்லை, பாதிக்கு மேல. ஒரு கால் இருந்தாலும் யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. அப்படியே கணக்குலயும் இல்ல. கவர்மெண்ட் கணக்குல ஒரு 50 வருஷம் முன்னாடி இந்த ஹெச்ஆர்என்சின்னு ஆரம்பிக்கும் போது 5,70,000 ஹெக்டேர் நிலம் தமிழ்நாட்டுல கோவிலுக்கு சொந்தம் அப்படின்னு இருந்த கணக்கு இப்ப எப்படி இருக்குன்னா 4,10,000 இருக்கு. 5,80,000 எங்க இருக்கு, 4,10,000 எங்க இருக்கு, 1,70,000 ஹெக்டேர் நிலம் எங்க போச்சு? என்ன கணக்கு, என்ன பேப்பர் காணா போச்சு, அது புரியல. அப்படியே இருக்கிறதுலயும் வருமானம் கிடையாது. இந்த டெக்னாலஜிய மற்ற மதத்துக்காரர்கள்லாம் பின்பற்றா. ஒரு அவ கோவில கட்டினா, மசூதியோ சர்ச்சோ கட்டினா வாசல் முழுக்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சிருப்பா, பார்த்து எல்லாம் தெரியும். அது முழுக்க கடைகளை வாடகைக்கு விட்டு அந்த வாடகையிலேருந்து அது நடக்கிற மாதிரி. இதை சொல்லி கொடுத்ததே நாம தான். ஒரு கோவிலை கட்டினா கோவிலை சுத்தி நிலங்களை வச்சு அதை வச்சு வருமானத்தை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நந்தவனம் அதுல ரொம்ப முக்கியம். புஷ்பத்தை எவ்வளவுக்கு அவ்வளவு பகவானுக்கு, புஷ்பத்துக்கும் சுமனசுன்னு பேரு, நம்ம மனசுக்கும் சுமனசுன்னு பேரு. அதுக்கும் மலர்ச்சி உண்டு, மனசுக்கும் மலர்ச்சி உண்டு. அதுக்கும் வர்ணம் உண்டு, மனசுக்கும் வர்ணம் உண்டு. அதற்கும் மனம் உண்டு, மனசுக்கும் மனம் உண்டு. அதற்கும் தேன் உண்டு, மனசுக்கும் கருணை உண்டு. அதற்கும் வாட்டம் உண்டு, மனசுக்கும் வாட்டம் உண்டு. புஷ்பமும் மனசும் ஒண்ணு. நாம ஏன் இறைவனுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா, வாடக்கூடிய இந்த புஷ்பத்தை நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம மனசை என்னைக்கும் வாடாம பார்த்துப்பாரு. இந்த புஷ்பமும் மனசும் ஒண்ணுங்கிறதுனாலதான் கல்யாணத்துல மாலை மாத்திக்கிறது. கணவன் மனைவி, என் மனசு ஒன் மனசு, ஒன் மனசு என் மனசு அப்படின்னு காமிக்கிறது. இந்த இந்திரன் பூஜை பண்றான், மழை பெய்யாதனால பூ வரல அப்படின்னு உடனே அங்க உள்ள பிள்ளையார பூஜை பண்ணினான். பிள்ளையார் கவலைப்படாதேன்னா, இவர் காசியிலேருந்து அகஸ்தியரை ஏதோ ஒரு விஷயத்துக்காக பகவான் இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்ல, கங்காஜலம் காசியிலேருந்து வரவா கங்காஜலம் கொண்டு வருவாளோ, அது மாதிரி கங்காஜலத்தை எடுத்துட்டு இவர் இப்படி வரத்தே விந்திய மலைன்னு ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்து இருக்க, அந்த கமண்டலும் தீர்த்த பாத்திரம்னு சொல்லுவார்கள், இவர் அதை வச்சுட்டு கண்ணை மூடின்னு தபஸ் பண்ணிட்டே இருக்கிறதே பிள்ளையார் என்ன பண்ணார், காக்கா வடிவத்தை எடுத்துன்னு வந்து அந்த கமண்டலு மேல உட்காந்து வச்சு கவிழ்த்துட்டார். கவிழ்த்தா அவரை தேடின்னு வந்து பார்த்தா பிள்ளையார் காக்கா வடிவத்துல இருந்தவர். அவரால வந்ததுதான் அந்த காவேரி. எதுக்கு வந்தது கவனிச்சு கேளுங்க. காவேரி கரையால் உள்ளவா எல்லாருமே கேட்டுக்கோங்க. சிவங்கோவில்ல பூஜை பண்றதுக்கு புஷ்பத்துக்கு செடிக்கு ஜலம் வேணும், மழை பெய்யாத போது நீர் வேணுங்கிறதுக்காக காவேரி உற்பத்தி பண்ணி விட்டா. அதனால காவேரி கரை முழுக்க சிவங்கோவில் அந்த நீர் எடுத்து புஷ்பம் நந்தவனம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற பிறந்தம் காவிரியில ஒழுங்கா தண்ணி வந்தது. இதெல்லாம் எப்ப நின்னுதோ அப்ப காவேரி தண்ணி நின்று விடுது.
அது வந்தது பூஜைக்காக வந்தது. அதை நீங்க உபயோகப்படுத்தலைன்னா பூஜையும் நின்று போச்சு, காவேரியில வர தண்ணியும் உருப்படி இல்லாம போயிடுச்சு. இன்னைக்குமா இருக்கும். இந்த 4 நாள் முன்னாடி 1 லட்சம் இதை அவிழ்த்து விட்டா எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப மேல 3 மாசத்துக்கு தண்ணி தேவை நமக்கு. ஆடி மாசமே இப்பதான் வந்திருக்கு. 1 லட்சம் கனஅடி பெஞ்ச தண்ணி முழுக்க போயிடுத்து. ஒரு 10 தடுப்பணை இருந்ததுன்னா எல்லா இடத்துலயும் வாய்க்கால்ல தண்ணி நிற்கும், குளத்துல தண்ணி நிற்கும், கிணத்துல தண்ணி நிற்கும், போர்ல தண்ணி நிற்கும், விவசாயம் பண்ண முடியும். எப்ப பகவத் சங்கல்பம் என்னவோ போகும். அந்த வயத்தறிச்செல்லாம் சொல்லி மாளாது. ஆனா அந்த பாபிகள்லாம் நன்னாவே இருக்க மாட்டான். காவிரியெல்லாம் நாசம் பண்ணின பாபிகள் வச்சுக்கோங்க. எத்தனை ஜென்மா என்ன கோவில் போய் என்ன பரிகாரம் பண்ணாலும் உருப்படவே உருப்படாது குடும்பங்கள்லாம். வர வழியெல்லாம் பார்த்தா சொரண்டி போட்டிருக்கான். அப்படி எப்படி மணல் திட்டோட எவ்வளவு மேடா இருக்கும் காவேரி, சொரண்டி போட்டிருக்கான் பாவிகள். இதெல்லாம் எத்தனை ஜீவன்களுக்கு ஆதாரமானது நதிங்கிறது. எத்தனை வருஷம் ஓடி இந்த மண்ணை சேர்த்திருக்கும். அதெல்லாம் நாசம் பண்ணினான்னா பின்னாடி வர சந்ததிகளுக்கு எல்லாம் இல்லாம போயிடும். அப்படி காவேரியை கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டை சுபிக்ஷமாக்கினதுனாலதான் தமிழ்நாட்டுல கோவில் கூட பிள்ளையாரு எங்க பார்த்தாலும் கோவில் கூட, அதுவும் காவேரி கரையில கூட. இந்த காவேரி கரையில உள்ள இந்த பிள்ளையார இந்த குடும்பத்துக்காரர்கள் பிரத்யேகமா பூஜை பண்ணி வழிபட்டு அதனுடைய ஒரு விசேஷம் வருஷா வருஷம் பண்ணி. எதுக்காக இத்தனையும் பண்ணணும்? நான் இப்ப உதாரணமே, நான் இந்த ஊருன்னா நான் கிளம்பி எங்கேயோ மெட்ராஸுக்கு போயிட்டேன், எனக்கு உத்தியோகம் எங்கேயோ இருக்கு, குழப்பம் எங்கேயோ இருக்கு, நான் அங்கோட அப்படியே இருக்கலாம். நான் இருந்த இந்த ஊர் க்ஷேமமா இருக்கணுங்கிறது தான். இந்த நாடு க்ஷேமமா இருக்கணும். ஜனங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பிரத்யேகமா தெய்வத்தை வழிபடுபவர்களை மற்றவர்கள் கொண்டாடினார்கள்னா அதுக்கு காரணம் சுயநலம் இல்லாததுனாலதான். நாடு நன்னா இருக்கணும், மக்கள் நன்னா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும், மழை பெய்யணும், காலத்துல பயிர்கள் சமர்த்தியா இருக்கணும், மக்கள் நோய் நொடி இல்லாம இருக்கணும். இதுதான் எங்களுடைய லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு இதுதான் பிரார்த்தனையே தவிர அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பர் பிள்ளையார். அப்ப பிள்ளையாருடைய அசாத்தியமான ஒரு சன்னிவேசம் இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மகாகணபதியினுடைய பரிபூர்ண கிருபையினால ஆயுசு, ஆரோக்கியம், சந்தானம், சம்பத்து சகல க்ஷேமமும் ஏற்பட்டு இது மாதிரி வருஷா வருஷம் இந்த உற்சவம் நடந்து காலத்துல மழை பெஞ்சு தேசம் காவிரி கரை எல்லாம் சுபிக்ஷமா இருக்கணும்னு நானும் பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். பலாம்பிகேஷ வைத்யேஷ பவரோக ஹரேதி ச ஜபல் நாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். மகாதேவ 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 மகாதேவ. விக்ன விநாயக மூர்த்தி கி ஜெய். நமः பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய்.